Hi my dear students, welcome back to Nurses Profile channel. இந்த வீடியோல லாஸ்ட் இயர் அதாவது 2025 அகாடமிக் இயர்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்படி நடந்துச்சு, எந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டிருந்தாங்க, எத்தனை பேர் கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எந்த சீட் வரைக்கும் அதாவது எந்த கட் ஆஃப் வரைக்கும் அலாட் ஆச்சு, லோவஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ போன வருஷம் நடந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷம் நமக்கு எப்படி நடக்கும், எந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, போன வருஷம் எந்த லோவஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்குது அப்படிங்கறத பத்தி தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா இல்லனா ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், போன வருஷம் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் 30ஆம் தேதி 7வது மாசம் நடந்திருக்குது. சோ இந்த வருஷமும் இந்த மாச கடைசில இல்லனா ஆகஸ்ட் 1st நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் நமக்கு ஜெனரல் ரேங்க் 001ல இருந்து அதாவது 1வது ரேங்க்ல இருந்து 20,207வது ரேங்க் வரைக்கும் உள்ள ஸ்டூடண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கூப்பிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வுக்கு. சோ அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா 20,000 ஸ்டூடண்ட்ஸ் முதல் ரவுண்ட்ல கூப்பிட்டிருக்காங்க. முதல் ரவுண்ட் கவுன்சிலிங் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் தான். பட் கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3,300 சீட் வந்து போன வருஷம் இருந்துச்சு. பட் அதுக்கு 20,207 ஸ்டூடண்ட்ஸ் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவுன்சிலிங்ல கூப்பிட்டிருந்தாங்க. அதாவது 165வது கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டிருந்தாங்க. சோ இந்த 165வது கட் ஆஃப் வரைக்கும் உள்ள மாணவர்கள் இந்த முதல் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து கலந்துக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த 20,000 ஸ்டூடண்ட்ஸும் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா கிடையாது. 20,000 ஸ்டூடண்ட்ஸும் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு 12,000மோ 13,000மோ ஸ்டூடண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ரிமைனிங் உள்ள ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வேற வேற கோர்சஸ்க்கும் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, அதுல மூவ் ஆயிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நடந்திருக்கும். சோ எந்த கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு சீட் அலாட் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது போன வருஷம் உள்ள அலாட்மெண்ட் ஆர்டர். நமக்கு ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் 200வது கட் ஆஃப்க்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி சென்னைக்கு வந்து அலாட் ஆயிருக்குது. சோ இப்போ நமக்கு தேவை எந்த கடைசி கட் ஆஃப் வரைக்கும் சீட் அலாட் ஆச்சு அப்படிங்கறத நமக்கு தேவை. சோ போன வருஷம் 92வது கட் ஆஃப்க்கு கூட வெறும் 92வது கட் ஆஃப்க்கு பிஓடி அலாட் ஆயிருக்குது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். பட் இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி அதாவது பிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட். சோ பிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட்ஸ்க்கு நமக்கு கட் ஆஃப் கம்மியா இருந்தாலும் என்ன செஞ்சுவாங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. பட் ஜெனரல் கேட்டகரி தான் இங்க நமக்கு முக்கியம். ஜெனரல் கேட்டகரினா யாரு? நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ், பிடபிள்யூடியோ எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவோ இல்லாத நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். சோ போன வருஷம் பாருங்க 174.5 அப்படிங்கிற கட் ஆஃப்க்கு தான் கடைசி கட் ஆஃப்க்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி கிடைச்சிருக்குது. சோ அதுக்கப்புறம் 175, 75, 75.5 இந்த மாதிரி கிடைச்சிருக்குது. சோ போன வருஷம் நமக்கு வந்து 165வது கட் ஆஃப் வரைக்கும் கலந்தாய்வுக்கு கூப்பிட்டு இருந்தாலும் சீட் அலாட் பண்ணது எந்த கட் ஆஃப் வரைக்கும் பாருங்க 174.5 அப்படிங்கிற கட் ஆஃப் வரைக்கும் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சீட் அலாட் பண்ணாங்க. அப்ப ரிமைனிங் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆயிருக்காது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்து போக மிச்சம் இருக்கக்கூடிய சீட்டும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிள்ளைங்களுக்கு சீட் கிடைச்சு அவங்க ஜாயின் பண்ணாத சீட்டும் நமக்கு எங்க வரும் அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு வரும். அது போக எல்லா தனியார் கல்லூரிகளும் பிரைவேட் காலேஜஸும் செகண்ட் ரவுண்ட்ல நமக்கு வரும். சோ இந்த பிள்ளைங்களை அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூப்பிட்டு அந்த பிள்ளைங்களும் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சோ அதுல வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுத்தாங்க. சோ இந்த வருஷமும் இதே மாதிரி தான் நமக்கு மோஸ்ட்லி வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நமக்கும் இந்த வருஷம் 165 கட் ஆஃப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னதான் 165 கட் ஆஃப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூப்பிட்டாலும் நமக்கு சீட் அலாட் ஆகுறது கண்டிப்பா ஒரு 174 வரைக்கும் 175 வரைக்கும் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. சோ இந்த வருஷம் கலந்தாய்வு சீக்கிரமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.